ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது இந்தியாவுல மட்டும்தான் நடக்குதா? வேரியஸ் கான்டினென்ட்ஸ்ல இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. சாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. பிற்படுத்தப்பட்ட இல்லைன்னா சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் தலித் பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டிக்கு பெருசா வலிக்கிறது கிடையாது. பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு ஆணை இந்த சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இல்லைன்னா பிற்படுத்த வகுப்பை சார்ந்த ஒரு பெண் திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டி அதோடைய புனிதத்தன்மை கெட்டு விட்டதாக நம்புகிறது. பெண்களுடைய கருப்பையில தான் இந்த சொசைட்டி இந்த ஹானரை வச்சிருக்கு. சரி, புனிதம்னாலதான் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா, என்னுடைய சொத்து வேற ஏதோ சாதியை சேர்ந்த ஒரு ஆணுடைய குழந்தைக்கு என்னுடைய சொத்து போய் சேரக்கூடாதுங்கிறதுல இந்த ஆணாதிக்க சமூகம் ரொம்ப தெளிவா இருக்கு. சாதிதான் உனக்கு நீ பெருமைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு மாணவர்களுடைய மத்தியில அவங்களுடைய மூளைக்குள்ள ஒரு ஆழமான கருத்தை திணிச்சு வச்சிருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பை பிராக்டிஸ் 13 லட்சம் தலித்துகள் மனித கழிவுகளை மனிதர்களே அழுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தலித்துகளாலேயே பாகுபாட்டிற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குற்றம் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேர் மாதிரி. தண்டனைகளை கடுமையாக்குவது என்பது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டுவதற்கு சமம். அந்த குற்றம் அப்படிங்கிற ஆணி வேற அடியோட பிடுங்கி எடுக்கணும்னு சொன்னா அது கல்வியினாலதான் முடியுங்கிறத நான் எல்லா இடத்துலயுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். பொருளாதார விடுதலை இருந்தால் மட்டும்தான் இந்த சாதி ரீதியான பாகுபாடுகள், காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே டைல்யூட் ஆகும். சாதிதான் சமூகம் என்றும் வீசும் காற்றில் விஷம் பரவ